வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. இன்றைக்கி வாஸ்து பற்றி தகவல் கொடுக்குறேன். நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வாஸ்துங்கிறது வாஸ்துனா அது பெருசு. அது லட்சக்கணக்கான டிப்ஸ் இருக்குது. இதில் மேஜர் ரோல் எதுவோ அதுதான் பார்க்கணும். இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடு கட்டும் போகும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், அப்புறம் ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்ட், தேர்ட், அது எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறாலும் அவங்க இதை பொறுத்து இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸாக இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாக தெரியாது. அவங்க சில பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் இருக்கலாம், தெரியும். எப்படி கட்டுறாங்களோ அவங்க இதை பொறுத்து இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போவாங்க. அப்போது இந்த படிக்கட்டு போடுவாங்க. அந்த படிக்கட்டு வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் சரி, இல்லை இந்த கொத்தனாரும் சரி, மேஸ்திரி, அதோ கொத்தனாரில் மேஸ்திரி டம்மி படிக்கட்டுன்னுவாங்க. அதை இந்த டம்மி படிக்கட்டை என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் மூட்டையில வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க போகிறதுக்கு அதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு அது மேலே ஏறுறதுக்கு மேலே ஏறி கட்டணும் இல்லை. அப்போது சும்மா ஒரு மூட்டையை இது பக்கம் ஒரு 2-3 மூட்டை, இது பக்கம் 2 மூட்டை போட்டு போடுவாங்க. அது கூட படிக்கட்டு மாதிரி கரெக்டாக இருக்கணும். 100% உண்மை அது. அதுவும் தவறாக இருந்துச்சுன்னா உங்களை அதை பில்டிங்கை கட்ட விடாமல் பண்ணிடும். லாபம் நஷ்டம், லாபம் அப்படி வைங்க. ஸ்டெப்ஸு கரெக்டாக அந்த மேலே ஏறி காலை போடும்போது உள்ளற வைக்கும் போகும்போது லாபங்கிற நோக்கத்தில் காலை வைங்க. லாபம் நஷ்டம், திருப்பி லாபம் அப்படின்னு காலை வச்சு உள்ளே போங்க. சும்மா நம்ம வேலை தானே பார்க்குறோம், அதனால் டம்மி படிக்கிட்டு தான், இது ஒன்றும் கணக்கில்லை. அது வேணா டம்மியாக இருக்கலாம், வாஸ்து வேலை செஞ்சிடும். ஸோ அப்போ அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பில்டிங்கு கட்டிக்கிட்டே இருப்பீங்க. பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பீங்க. செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கையில் இது அவர் இருக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் இல்லைன்னா அப்படியே நிற்கும். நிறைய அது மாதிரி நின்றுருக்கு. அதனால் படிக்கட்டு வந்து டம்மி படிக்கட்டுன்னு ஏனோ தானோலாம் கிடையாது. அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எஸ்பெஷலி இந்த பில்டர்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். கண்டிப்பாக இருந்தாலும் பில்டர்ஸுங்களுக்கு நம்ம சொல்லி விட முடியாது. ஏன்னா பணம் கொடுக்குறது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஓனர்ஸுங்களுக்கு அதனுடைய வழி தெரியும். பில்டர்ஸ்கிட்ட நீங்கள் கொடுத்தா கூட அவங்க ஒரு ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கூட கட்டுறீங்க. பணத்தை கொடுத்துட்டா கேட்குற பணத்தை கொடுக்க போகிறீங்க. உங்கள் பணம் தானே அது. கட்டுறது உங்களுக்காக தானே அவங்க கட்டுறாங்க. அவங்க உங்களுக்காக தான் பிகாஃப் ஆஃப் தே டூயிங் ஃபார் உங்களுக்காக தான். அப்போது உங்கள் பணம் தான் அது. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் பில்டருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. நீங்கள் போய் அதில் உங்கள் வீடு கட்டிட்டு அப்படி நிற்கிதுன்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ ஏன் பில்டர் சொன்னாக்கா, நீங்கள் தான் பல பேர் ஒர்க்கை நீங்கள் தான் எடுத்து செய்கிறீங்க. அவங்க பணத்தை கொடுக்க முடியாமல் சூழ்நிலை வந்ததுனால காரணம் நீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் டம்மி படிக்கட்டிலேயும் வாஸ்து வேலை செய்யும். அசால்ட்டாக அதை வாஸ்து சும்மா ஏனோ தவறு நினைக்காதீங்க, வேறு இது நினைக்காதீங்க. வாஸ்துவில் தான் சொன்ன வாஸ்துங்கிறது வாஸ்து மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ நியூமராலஜிக்கு புக்கு போட்டேன், வாஸ்துக்கு மட்டும் போடலை. ஏன்னா அது இன்னும் சொன்ன மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை அதுக்கு நிறைய வேணும். அது அந்தந்த ஸ்பாட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம புக்கை எழுதுனா கூட அவங்க புரிதலில் வந்துட்டு தவறான அதை புரிஞ்சுக்கிட்டானாக்கா அது தப்பாக போயிடும். அதுக்காக தான் அதை நான் எழுதுறது கூட எழுதாமல் இருக்கிறேன். ஏன்னா வாஸ்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்குது. எனக்கு இப்போ இந்த டிப்ஸு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய புது தகவலோடு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.